தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். பொதுச் செயலர் அவர்களுக்கும், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளுக்கும், தோழர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைய நாள் எதற்கு? ஆக சிறந்த மிகப்பெரிய கட்சிகள், ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டு இருக்கின்ற இன்றைக்கு ஆளும் கட்சிகள் எப்பொழுதும் மேடைகளில் ஒரு முழக்கமிடுவார்கள். கட்டமைப்பு. தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கூட்டம் இருக்கு, கட்டமைப்பு இருக்கா? அப்படி கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் இன்னைக்கு நம்ம விடை கொடுக்க போறோம். எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட போறோம்? நம்ம இலக்கு என்ன? அதாவது இன்னைக்கு சொல்றாங்களே, எங்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு, பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஆகச்சிறந்த மாவட்ட செயலாளர்கள், பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள், கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு பெருசாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவோட மாவட்ட செயலெல்லாம் பாருங்க. அப்படிலாம் சொல்லும் பொழுது எங்களுடைய தலைவர் ஒரு சாமானியனுக்கான பதவியை ஒரு சாமானியனாக உருவாக்கி கோட்டைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். இது 1967 அண்ணா எப்படி உருவாக்கிறாரோ, ஒரு சாமானியனை அரசியல் களத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கான பயிற்சியை கொடுத்து அவங்களை எப்படி கோட்டைக்கும் எம்எல்ஏ ஆகவும் எம்பி ஆகவும் அமைச்சர்களாகவும் ஒரு அரசியல் புரட்சியை செய்தாரோ, அதே மாதிரி பண்ணையாளர்களுக்கும் சாமானியர்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் தான் 2026. அதுதான் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள், தலைவருடைய கொள்கை. அப்படி பயணித்திருக்கும் பொழுது நம்மளுடைய கட்டமைப்பு பொதுவாக மேடைகளை சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம மேலே அதிகமான விமர்சனம், தரக்குறைவான விமர்சனம். இதுக்கெல்லாம் டைம் இல்லை பதில் சொல்றதுக்கு. அண்ணா கூறியதை போல மக்களிடம் செல், மக்களிடம் வாழ். எப்படி ஒரு இணைப்பை உருவாக்கணும்? இன்னைக்கு பெரிய பெரிய கட்சிகள்லாம் இணைப்பை உருவாக்க தெரியல. இன்னைக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான். அண்ணா அவர்கள் அன்னைக்கு நாடகத்தையும் சினிமாவையும் கையில் எடுத்தார். நம்ம சினிமாவை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்த உலகமே நம்ம தலைவராக இருக்கும் பொழுது அடுத்த ஒரு புரட்சி கைபேசி, மொபைல். இந்த மொபைல் தான் இன்னைக்கு டிசைட் பண்ண போகுது. பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்களோட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சிந்தனையும் மக்களோட நம்ம கைபேசியில் இணைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு. அதுக்கான தளத்தை உருவாக்கணும்னு தான் கடுமையாக தலைவர் அவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனையை கூறி மிகப்பெரிய பெரிய டீம்லாம் சேர்ந்து இன்னைக்கு தலைவருடைய இந்த உழைப்போடைய ஒரு வெற்றி நாளாக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த வெற்றி நாளுடைய பிரச்சாரத்துடைய நோக்கம், அதனுடைய பெயர் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, குடும்பமாக இணையக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழகமாக, தலைவருடைய குறிக்கோளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் சொல்லுவாங்க உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைவர் சொன்னது என்னன்னா, உறுப்பினர்னு சொல்லாதீங்க, குடும்பமாக. நம்மளுடைய கொள்கை உறுப்பினர் ஓட்டர்ஸ் இப்படிலாம் சொல்லாதீங்க. நம்மளோட இணைந்துட்டாங்க மக்கள். அதனால தான் பெரிய பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வரதில்லை. இங்கே மக்கள் கூட்டம் தலைவரை நோக்கியும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் எப்பொழுதோ வந்துருச்சு. அதுக்கான பயணத்தை தமிழ்நாடு இனிமேல் பார்க்கும். எப்பயுமே சொல்லுவாங்க வில்லேஜ் லெவலில் இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்டமைப்பு இல்லைன்னு. பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார் பாருங்க, 2,95,980 பேர்பட்ட மக்கள் இன்னைக்கு ஒன்றிணைந்து இந்த மொபைல் மூலமா இன்னையிலிருந்து எப்படி பணி செய்ய போறாங்கிறத இன்றைக்கு தமிழகம் பார்க்கும். ஸோ அதுக்கான ஒரு நாளா வெற்றி பேரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு பிரச்சார திட்டத்துடன், தலைவருடைய ஒரு குறிக்கோளுடன் நம்மளுடைய பயணத்தை இன்று துவங்கும் பொழுது அதில் 2 நிகழ்ச்சிகள், இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளில் நம்ம குறிக்கோள் சொல்கிறோம். என்ன குறிக்கோள்னா, 2 கோடி உறுப்பினர்களை நம்ம அடையணும். முதல்ல நம்ம லான்ச் பண்ணும் போதே கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் அன்னைக்கு சர்வர்லாம் டோட்டலாக ஜாம் ஆயிடுச்சு. அப்போ
சேரக்கூடிய நபர்களுக்கு நம்ம அடுத்த ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தலைவரோட நோக்கத்தோட இன்னைக்கு வந்து வெப்சைட்டை வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக tvk.family வெப்சைட் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். அந்த வெப்சைட் வந்து இன்னைக்கு எப்படி மாற்றிருக்கிறோன்னா, ஒரு நொடியில் 18,000 பேர் சேரக்கூடிய ஒரு வலிமையான ஒரு டேஷ்போர்டையும் தலைவர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் உருவாக்கியிருக்கும். அதோடு ஒரு உறுப்பினர்னு இல்லாமல் தலைவருடைய குறிக்கோள் படி குடும்பமாக சேரணும் அப்படின்னா ஒரு நம்பர், அதாவது ஒரு தாய் ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க, மொபைல் எண், இன்னொரு தந்தை வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய கட்சிகளில் உறுப்பினர் சேரணும்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நம்பரும் வேணும். அப்படி கிடையாது, ஒரு நம்பர் வச்சு 5 பேர் இணைத்திடலாம். ஸோ அப்பா அம்மா 2 பேர் என்னுடைய நம்பரை வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்மளால குடும்பம் இறைக்க முடியும். இன்னிலிருந்து உறுப்பினர் என்கிற வார்த்தையை தூக்கி எறிந்துட்டு குடும்பமாக நம்ம சேரக்கூடிய நிகழ்வை தமிழக வெற்றி கழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து உருவாக்க வேண்டும் தான் தலைவருடைய முக்கியமான விருப்பம். அதுக்கப்புறம் முக்கியமானது மை டிவிகே அந்த ஆப் செயலி இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் வந்து இருக்கு. அதோடைய முக்கியமான நோக்கம் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2,95,980 இன்க்ளூடிங் பிஎல்எஸ் 69,000க்கு மேற்பட்ட பிஎல்ஏ மெம்பர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களோட உரையாடி அவங்களுடைய வேலிடேஷன் பண்ணி அவங்களுக்கான பணிகள் இந்த செயலியை வந்து நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்த்தி காட்டினோன்னே எப்படி டோர் டு டோர் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எல்லா விதமான பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அதில் இப்போதைக்கு அந்த மை டிவிகே உடைய ஆப் மூலயமா இந்த 2,95,980 பேரும் இணையக்கூடிய ஒரு நிகழ்வாக அடுத்த 10 நாள் இருக்க போது உங்களுக்கான தரவுகள் வந்துடும். ஆல்ரெடி இதில் வந்து 69,000 பிஎல்ஏ மெம்பர்ஸ் பயிற்சி முறையில் சேர்ந்து முடிச்சாச்சு, மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் கிளை கழகத்தில் இருக்கவங்க, ஒன்றிய கழகத்தில் இருக்கவங்க அடுத்த 10 நாளில் சேர்ந்து அவங்களுக்கான பணிகள் லொக்கேஷன் ஆன் பண்ணி, நீங்கள் லொக்கேஷனில் ஃபோன் ஆன் பண்ணியிருக்கும் பொழுது நீங்கள் வீடு வீடாக வந்து போகக்கூடிய எல்லா விதமான பயன்பாட்டு தளங்களும் இங்கே இருக்கக்கூடிய டேஷ்போர்டும் மாவட்ட அளவில் வந்து ஒரு வார் ரூமும் டேஷ்போர்டும் வந்து ஆகஸ்ட் 15 செயல்பட போகுது. அதோடு மாவட்ட அளவில், மாநில அளவில், ஒன்றிய அளவில், கிளைக்கழக அளவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தலைவரே டைரக்டாக பார்க்குற மாதிரி அவருடைய மொபைலில் இந்த ஆப் தலைவர் ஆல்ரெடி முதல்ல அவர் இன்ஸ்டால் பண்ணிட்டார். இது எந்த கட்சியிலையுமே கிடையாது. தலைவர் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு தொகுதியில் பிஎல்ஏ மெம்பர் கூட தொடர்பு கொள்ளணும்னா அவருடைய ஃபோன் மூலயமாவே டைரெக்டாக உங்களை தொடர்பு கொண்டு அந்த பிஎல்ஏ மெம்பர் 200 வீடை ரீச் ஆகும் போகும்போது, வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது தலைவர் கன்னியாகுமரியில் எத்தனை பூத் இருக்குன்னு பார்த்து அதில் எந்த சிறந்த நிர்வாகிகள் வீட்டுக்கு வீடு போகணும் தலைவருடைய மொபைல் மூலியமாகவும் அவருடைய டேஷ் மூலியமாக பார்க்கும் பொழுது தலைவர் டைரக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பிஎல்ஏ மெம்பர்ஸை ஃபோன் அடித்து அவரே பேசக்கூடிய ஒரு களத்தை தான் தலைவர் உருவாக்க சொன்னார். அதுதான் தலைவருடைய குறிக்கோள். ஒரு பொதுச் செயலாளர் கூட பேசுறதையோ இல்லை அடுத்தடுத்த கட்டமைப்பில் இருக்கவங்களையோ தலைவர் பேசுறதோட தலைவருடைய விருப்பம் நம்மளுடைய தோழர்கள் பிஎல்ஏ மெம்பர்ஸ், ஒன்றிய அலுவலகம், கிளை கழகத்தோட நான் வந்து தொடர்பு கொள்ளணும். யாரெல்லாம் சிறந்து பணிபுரிகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து பேசணும், அவங்க கிட்ட இருந்து நான் வந்து கருத்தை உள்வாங்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு கிளையிலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கா, என்னுடைய அக்காவுக்கு பிரச்சனை ஏதாவது வருதா, என்னோட தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மெசேஜ் அமிச்சா இம்மீடியட்டா அதை இங்க இருக்கிற வார் ரூம் தலைவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அடுத்த செகண்ட் என்ன குரல் கொடுக்கணும், என்ன போராட்டத்தை களத்தை உருவாக்கணும்னு தலைவர் உங்க ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசக்கூடிய கட்டமைப்பை தான் உருவாக்க சொன்னார். அந்த உருவாக்கக்கூடிய நாள் தான் இன்று. ஸோ அப்ப வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நோக்கம் தெளிவாயிருச்சு. மெம்பரா சேர்றவங்க நம்மளுடைய குறிக்கோள் 2 கோடி பேர். அதுல மெம்பரா சேர்க்கிறோம் அப்படின்னா குடும்பமா நம்ம சேர்க்க போறோம். அது மூலயமா கிட்டத்தட்ட 5 கோடி மக்களை நாம் சென்றடைய வேண்டும். அதுதான் தலைவருடைய முக்கியமான குறிக்கோள். 2 கோடி உறுப்பினர்களை வந்து நம்ம வந்து சேர்க்கிறோம், கண்டிப்பாக சேர்ந்துருவோம். ஆனால் 5 கோடி மக்களை நம்ம முதல் முறையா நம்ம வந்து தேடி சென்றடையணும். அதுக்கான பணிகள் தான் இன்னைக்கு துவக்கக்கூடிய நாள். ஸோ வெப்சைட்ல மெம்பராக இருக்கவங்க நம்மளுடைய வெப்சைட்ல சேரலாம். டிவிகே மை டிவிகே ஆப்புங்கிறது வந்து நிர்வாகிகள் 2,95,000 பேர், 980 பேர் வந்து நிர்வாகிகள் இன்றைக்கு சேர்ந்து அதுக்கான பணிகளை வந்து
தலைவர் வழியாக வந்து நம்ம கொடுத்து ஒர்க் செய்வோம். நம்ம அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்கும். ஆகஸ்ட் 15 மெம்பராக சேரணும், அதாவது குடும்பமாக சேரணும் அப்படின்னா இந்த ஆப் மூலயமாவே சேர முடியும். ஃபர்ஸ்ட் 15 நாள் நிர்வாகிகள் இந்த ஆப்பில் சேருவாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து யார் வேணாலும் வந்து ஆப் மூலியமாகவும் சேரலாம். ஸோ இதுதான் வந்து அப்புறம் வந்து ஆப்பிள் ஸ்டோர்ஸ், நிறைய பேர் வந்து ஆப்பிள் வச்சுருப்பாங்க, நீங்கள் ஆண்ட்ராய்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து செப்டம்பர்லேருந்து வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணப்படும். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறனால அது வந்து தாக்கல் செஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸில் இருக்கிறவங்க செப்டம்பர்லேருந்து நம்ம வந்து அதுக்கான மை டிவிகே உடைய ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளுடைய குறிக்கோள் மக்களிடம் செல் என்கின்ற அண்ணா கூறியதை நாம் உள்வாங்கி 2026 இன்றைக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்குவார் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்து நன்றி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கட்சி உறுப்பினர் சேர்க்கை என்பது நம் அமைப்பின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு படியாகும். தமிழகத்தின் எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் தாய்மார்களுக்கு கேட்கும் முதல் கேள்வியே தமிழக வெற்றி கழகத்தில் எப்படி உறுப்பினராக சேர்வது என்பதுதான். நம் கொள்கை மற்றும் நோக்கங்களையும் பிடித்தவர்கள் கோடிக்கணக்கில் காத்திருக்கிறார்கள். அடிப்படை உறுப்பினர்கள் தான் நம் கழகத்தின் முதுகெலும்பு. அவர்கள் நம்முடன் இணைந்து செயல்பட்டு நம் இலக்குகளை அடைய உதவுகிறார்கள். கட்சி உறுப்பினர் சேர்க்கை மூலம் புதிய திறமைசாலிகளை, புதிய யோசனைகளை மற்றும் புதிய சக்தியை பெறுகிறோம். நம் அமைப்பின் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவ ஒரு அறிவியல் பூர்வமான, எளிதான, முறையான மற்றும் மேம்படுத்தப்பட்ட தளத்திற்காக உங்களை போலவே நானும் காத்திருந்தேன். இந்த நாள் தான் அந்த திருநாள். மற்றும் நம்மளுடைய மாநில பொறுப்பாளர்கள் முதல் கிளை வரைக்கும் நாம் எவ்வளவு பேரை நாம் வந்து கட்சி பணியில் அமர்த்திருக்கிறோம் என்பதை விரிவாக இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாநில பொறுப்பாளர்கள் 81 பேர், மாநில பொறுப்பாளர்கள் 11 பேர், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு 11 பேர், மாநில சமூக ஊடக பிரிவு 11 பேர், மாநில வழக்கறிஞர் அணி 11 பேர், கழக சட்ட ஆலோசனை அணி 11 பேர், மாநில மருத்துவர் அணி 11 பேர், தலைமை கழக தணிக்கை குழு 3 பேர், மாநில கழக செயலாளர்கள் 120 பேர், மாவட்ட நிர்வாகிகள் 1680 பேர், சார்பணி நிர்வாகிகள் 8580 பேர், மண்டல சார்பு அணி நிர்வாகிகள் 330 பேர், மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் 8250 பேர், நகர ஒன்றிய பகுதி பேரூர் நிர்வாகிகள் 27300 பேர், நகர நிர்வாகிகள் 3900 பேர், ஒன்றிய நிர்வாகிகள் 10425 பேர், பகுதி நிர்வாகிகள் 3300 பேர், பேரூர் நிர்வாகிகள் 9675 பேர், கிளை வார்டு நிர்வாகிகள் 1,89,750 பேர், கிளை நிர்வாகிகள் 1,12,680 பேர், வார்டு நிர்வாகிகள் 77,070 பேர், பூத் லெவல் செயலாளர்கள் 68,469 பேர், மொத்தம் 2,95,980 பேர் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இனி தமிழ்நாட்டில் திரும்பிய திசையெல்லாம் ஒரே முகம், அது வெற்றி தலைவரின் திருமுகம் என்று கூறிக்கொண்டு இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.